Hi students, நம்ம வந்து 13th chapter பார்த்துட்டு இருக்கோம். Chemical bonding அந்த chapter பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கெமிக்கல் பாண்ட்னா என்ன, ஸோ ஆக்டெட் ரூல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்கணும்னா லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, கெமிக்கல் பாண்டோட டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 150 இருக்குது. லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். When atoms combine to form compounds, their valence electrons involved in bonding. அதாவது வந்துட்டு ஒரு ஆட்டம் வந்துட்டு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கம்பைன் ஆகும்போது அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு their valence electrons involved in bonding. ஸோ அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். Therefore, it is helpful to have a method to depict the valence electrons in the atom. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்குது. எதுக்குன்னா வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம கரெக்டாக எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. This can be done using Lewis dot symbol method. ஸோ இந்த மெத்தட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை டெபிக்ட் பண்ணுறேன்னா Lewis dot symbol மெத்தடுங்க அதை யூஸ் பண்ணி. The Lewis dot structure or electron dot symbol for an atom consists of the symbol of element surrounded by atoms representing the electrons of the valence shell of the atom. அதாவது லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி எலக்ட்ரான் டாட் சிம்பிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆட்டம் இருக்கும், அதில் என்ன இருக்குன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், அதாவது ஒரு எலமெண்ட்டோட சிம்பிள் இருக்கும், அதை சுற்றி டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாட்ஸ் தான் வந்துட்டு ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட வேலன்ஸை வந்துட்டு டினோட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. The unpaired electron in the valence shell is represented by the single dot. ஸோ அன்பேர்ட் ஒரு வேலன்ஸ் எல்லாம் அன்பேர்டு இருக்குது, அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எல்லாம் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னா அங்கே வந்துட்டு சிங்கிள் டாட் இருக்கும். இதுவே அந்த வேலன்ஸ் ஷெல்லில் வந்துட்டு பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அங்கே வந்துட்டு டபுள் டாட்ஸ் இருக்குங்கிறாங்க. Symbols other than dots like crosses and circles may be used to differentiate the electrons of the different atoms in a molecule. அதாவது வந்துட்டு சிம்பிள்ஸ் அதாவது டாட்ஸை தவிர க்ராஸு சர்க்கிள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரானையும் இன்னொரு எலக்ட்ரானையும் ஒரே ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானையும் இன்னொரு எலக்ட்ரானையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறக்கு அந்த இது இருக்கும், அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் ஒரு எலமெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் குளோரைன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குளோரைனுங்கிற ஒரு எலமெண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான் இதில் இருந்தது அப்படின்னா ஒரு டாட் இருக்கும். பாருங்கள் இது சுற்றி இருக்கு டாட், ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்னா ஒரு டாட் இருக்கும். இதுவே பேர்டு எலக்ட்ரான்ஸ்னால் இப்படி 2 டாட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரோட டேபிள் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 1, வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. அப்போ லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் பாருங்கள், ஒரே ஒரு டாட், ஏன்னா வந்துட்டு அங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் அன்பேர்டு இருக்குது, அதெல்லாம் ஒரு டாட் வரும். ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 2, வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஸோ பேர்டு இருக்குது, ஸோ ஹீலியம் அந்த எலமெண்ட் ப்ளஸ் 2 டாட். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். ஸோ கெமிக்கல் பாண்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. All the elements have different valential electronic configuration. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே valential configuration இருக்காது, different valential electronic configuration இருக்கும். ஸோ the way in which they combine to form components also differ. அதே மாதிரி எப்படி வந்துட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான valential electronic configuration இருக்கோ அதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறதும் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்க. Hence, there are different types of chemical bonding possible between atoms which make the molecule. ஸோ வந்துட்டு ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அங்கே நிறைய கெமிக்கல் பாண்டிங் டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் தான் வந்துட்டு ஆட்டம்ஸை வந்துட்டு மாலிக்யூல்ஸாக ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. Depending on the type of bond, they show different characteristics or properties. அதாவது ஒவ்வொரு பாண்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கெமிக்கல் பாண்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். Such types of bonding that are considered to exist in molecules are categorized as shown in the figure 13.5. ஸோ 13.5 பாருங்க, கெமிக்கல் பாண்டிங் ரெண்டாக பிரியுது, ஸ்ட்ராங் பாண்ட் வீக் பாண்டுன்னு. ஸ்ட்ராங் பாண்ட் வந்துட்டு அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட் அண்ட் மெட்டாலிக் பாண்ட். ஸோ ஸ்ட்ராங் பாண்டில் வந்துட்டு இந்த டைப்ஸ் இருக்குது. வீக் பாண்டில் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் வேண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஸோ கெமிக்கல் பாண்டிங்னு பார்க்கும்போது அது 2ஆக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங் பாண்ட், செகண்ட் ஒன் இஸ் வீக் பாண்ட். ஸோ ஸ்ட்ராங் பாண்ட் வந்துட்டு எகெயின் 4ஆக கிளாஸிஃபை ஆகிருக்கு. அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட் அண்ட் மெட்டாலிக் பாண்ட்.
வீக் பாண்ட் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷனாக வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு கெமிக்கல் பாண்டிங். இங்கே வாங்க. Among these, let us learn about the ionic bond, covalent bond and coordinate bond in this chapter. Other types of bond in the higher classes. நாம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் பாண்டிங்கில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஸ்ட்ராங் பாண்ட். அந்த ஸ்ட்ராங் பாண்டில் இருக்கக்கூடிய அயனிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்ட், இந்த மூணை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அயனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். An ionic bond is a chemical bond formed by the electrostatic attraction between the positive and negative ion. ஸோ அயனிக் பாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கெமிக்கல் பாண்ட். எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The bond is formed between two atoms when one or more electrons are transferred from the valence shell of one atom to the valence shell of other atom. ஸோ இந்த பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The bond is formed between two atoms. ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் இந்த பாண்டு ஃபார்ம் ஆகுது. When one or more electrons are transferred from valence shell of the atom to the valence shell of another atom. ஸோ இப்போ ரெண்டு ஆட்டம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஆட்டத்தில் ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஷெல் வந்துட்டு இன்னொரு ஆட்டத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதாவது சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் த வேலன்ஸ் ஷெல் ஆஃப் ஒன் ஆட்டம். ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஷெல் வந்துட்டு இன்னொரு ஆட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் சொல்கிறாங்க the bond is formed between two atoms. ஸோ ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது. when one or more electrons. ஸோ ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஒன்று இல்லாட்டி ரெண்டு எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஷெல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டத்திலிருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. The atom that loses electron will form a cation and the atom that gains an electron will form the anion. ஸோ எந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ அது வந்துட்டு பாசிட்டிவ் அயனை ஃபார்ம் பண்ணும், அதான் வந்துட்டு கேட்டயான். எந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை வந்துட்டு கெயின் பண்ணுதோ அது வந்துட்டு நெகட்டிவ் அயனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும், அதான் வந்துட்டு ஆனியான். These oppositely charged ions come closer to each other due to the electrostatic force of attraction and thus form an ionic bond. ஸோ இந்த ஆப்போசிட்டாக சார்ஜாக இருக்கக்கூடிய அயன்ஸ் வந்துட்டு ரெண்டுத்துக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு எதனால் க்ளோஸாக வரும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால வந்து அங்கே வந்துட்டு அயனிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. As the bond is between the ions, it is called ionic bond, and the attractive forces being electrostatic, the bond is also called electrostatic bond. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு ரெண்டு அயன்ஸுக்கு நடுவில் இருக்கிறனால இது அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாண்டு வந்துட்டு இதாக இருக்குது, என்ன ஃபோர்ஸ் காரணமாக இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் காரணமாக இருக்கிறனால இதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Since the valence concept has been explained in terms of electrons, it is also called as electrovalent bond. அதாவது வந்துட்டு இதோட வேலன்ஸ் கான்செப்ட் எப்படி எந்த டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எலக்ட்ரான்ஸ் டேர்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறனால இதை வந்துட்டு எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அயனிக் பாண்டுக்கு வந்துட்டு மூணு நேம் இருக்குது, அயனிக் பாண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் அண்ட் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். இது இந்த அயனிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் பாண்ட். Let us consider two atoms and A and B. இப்போ வந்துட்டு ரெண்டு ஆட்டம் இருக்குது, ஒரு ஆட்டம் பேர் A, இன்னொரு ஆட்டம் பேர் B. Let atom A has one electron in excess. அதாவது ஆட்டம் Aல வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. And atom B has one electron lesser than the stable octet electronic configuration. அதாவது octet electronic configuration அட்டைன் பண்ணோம்னா எலக்ட்ரான் வந்துட்டு லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது, எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஆட்டம் Aல வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஆனால் ஆட்டம் பியில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. இஃப் ஆட்டம் A transfer one electron to the atom B, then both the atoms will acquire the stable octet electronic configuration. இப்போ ஆட்டம் ஏல வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரானை வந்துட்டு ஆட்டம் B வந்துட்டு அந்த எலக்ட்ரானை ஆட்டம் பிக்கு கொடுக்கும்போது ரெண்டு ஆட்டம்ஸும் வந்துட்டு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். As the result of this electron transfer, atom A will become positive ion. ஏன்னா வந்துட்டு பாசிட்டிவ் அயன் எது கொடுக்கும், எது வந்துட்டு
லூஸ் பண்ணுதோ, எது வந்துட்டு எலக்ட்ரான், எந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை வந்துட்டு லூஸ் பண்ணுதோ அது வந்துட்டு பாசிட்டிவ் அயான ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ எந்த ஆட்டம் லூஸ் பண்ணியிருக்கு, ஆட்டம் ஏ வந்துட்டு ஆட்டம் பிக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு, லூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னவாகும், பாசிட்டிவ் அயானாக மாறிடும். அண்ட் ஆட்டம் பி வில் பிகம் நெகட்டிவ் அயான். ஸோ அது வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கு, ஆட்டம் ஏல இருந்துட்டு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்துட்டு நெகட்டிவ் அயானாக மாறிடும். These oppositely charged ions are held together by the electrostatic force of attraction, which is called as ionic bond or electrovalent bond. ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட்டாக சார்ஜ் ஆகிருக்கூடிய அயன்ஸ் வந்துட்டு ஒன்று சேருது. எப்படி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா ஒன்று சேருது. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அயனிக் பாண்ட் இல்லாட்டி எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட்னு சொல்கிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆட்டம் 2 ஆட்டம் இருக்குது, ஆட்டம் ஏ அண்ட் ஆட்டம் பி 2 ஆட்டம் இருக்குது. ஸோ ஏ ஆட்டத்தில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, பி ஆட்டத்தில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. எதுக்குன்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆட்டம் ஏ என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரானை வந்துட்டு ஆட்டம் பிக்கு கொடுக்குது. ஸோ அப்போ ஆட்டம் ஏ என்னவா மாறிடுது, கேட்டையான ஆட்டம் ஏல வந்துட்டு பாசிட்டிவ் அயன் வந்துடுது, ஆட்டம் பியில் வந்துட்டு நெகட்டிவ் அயான் வந்துடுது. ஸோ இந்த 2 ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்லி சார்ஜ் அயன்ஸ் வந்துட்டு 2 ஹெல்ட் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று சேருது. எதனாலனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அயனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். In general, ionic bond is formed between a metal and non-metal. ஜென்ரலாக அயனிக் பாண்ட் வந்துட்டு எதுக்கு இடையில ஃபார்ம் ஆகும்னா ஒரு மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில ஃபார்ம் ஆகும். The components containing ionic bonds are called ionic components. எந்தெந்த காம்பனன்ட்ஸில் வந்துட்டு அயனிக் பாண்ட் இருக்கோ அந்த காம்பனண்ட்லாம் என்ன சொல்லுவோம்னா அயனிக் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Elements of group 1 and 2 in a periodic table, that is alkali and alkaline earth metals, form ionic compounds when they react with non-metals. அதாவது periodic table இருக்கக்கூடிய group 1 element group 2 element, அதாவது alkali and alkaline earth metals வந்துட்டு அயனிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். எப்போ ஃபார்ம் பண்ணுன்னா அது வந்துட்டு நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் பாண்டிங் இன் சோடியம் குளோரைட். ஸோ சோடியம் குளோரைடில் எப்படி அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. த அட்டாமிக் நம்பர் ஆஃப் சோடியம் இஸ் 11. நமக்கு தெரியும் சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன 11. அண்ட் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 281. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் KLMN ஷெல்லுன்னு 281. It has 1 electron excess to the nearest stable electronic configuration of noble gas neon. ஸோ இந்த எலக்ட்ரான் இந்த சோடியத்தில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு எக்ஸஸாக இருக்குது. எதுக்கு பக்கத்தில், நாபிள் கேஸான நியான் பக்கத்தில். ஸோ சோடியம் ஹேஸ் எ டெண்டன்சி டு லூஸ் 1 electron from its outermost shell and acquire a stable electronic configuration forming the sodium cation. அதாவது வந்துட்டு இப்போ சோடியம் என்ன பண்ணுது, அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு டெண்டன்சி இருக்குது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லேருந்து. அதனால அந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணி அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்துட்டு அட்டைன் பண்ணி அது வந்துட்டு சோடியம் கேட்டைனாக மாறுது. ஏன்னா அதுதான் வந்துட்டு லூஸ் பண்ணியிருக்கு. அதாவது எந்த ஆட்டம் வந்துட்டு லூஸ் பண்ணுதோ அது எங்கே ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ் அயான் ஃபார்ம் ஆகும். அதான் வந்துட்டு சோடியம் கேட்டைனாக ஃபார்ம் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு குளோரைனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். The atomic number of chlorine is 17. So chlorine atomic number 17 and its electronic configuration is 287. It has 1 electron less to the nearest stable electronic configuration of noble gas argon. So இங்கே என்ன இருக்குது, இந்த குளோரைனுக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண. So chlorine has a tendency to gain 1 electron to acquire the stable electronic configuration forming the chloride anion. So குளோரைனுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஸோ அது கெயின் பண்ணி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அக்வயர் பண்ணிடுது. ஸோ கெயின் பண்ணும்போது என்ன ஆகும், அங்கே வந்துட்டு நெகட்டிவ் அயான் வந்துடும். ஸோ அதான் வந்துட்டு அங்கே என்ன ஆயிடுது, ஆனியன் குளோரைடு வந்துட்டு ஆனியனாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். When an atom of sodium combines with an atom of chlorine, an electron is transferred from sodium atom to chlorine atom, forming sodium chloride molecule. Thus both the atoms attain a stable octet electronic configuration. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டம் அதாவது சோடியத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்துட்டு குளோரைடு இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு கூட கம்பைன் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோடியம் ஆட்டத்துலேருந்து குளோரைன் ஆட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இங்கே என்ன மாலிக்யூல் வரும்னா சோடியம் குளோரைட் மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிறது மூலிமா 2 ஆட்டம்ஸும் வந்துட்டு ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சோடியம்
ஃபஸ்ட்டில் வந்துட்டு 2 இருக்குது, நெக்ஸ்ட்டில் வந்துட்டு 8 இருக்குது, நெக்ஸ்ட்டில் ஒரே ஒரு வேலன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இது வந்துட்டு சோடியத்தோடது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு குளோரைனோடது பாருங்கள், 2 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கிறது வந்துட்டு இங்கே வந்துடுது. அப்போ என்ன ஆயிடுது, சோடியம் வந்துட்டு 2, ஃபஸ்ட்டு செல்லில் 2 இருக்குது, செகண்ட் செல்லில் 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த குளோரைனில் பாருங்கள் 2, 8, 8 இருக்குது. ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள், formation of ionic bond in magnesium chloride. So magnesium chloride la ionic bond எப்படி ஃபார்ம் ஆகுது? The atomic number of magnesium is 12. So magnesium தோட atomic number 12, அதோட electronic configuration வந்துட்டு 2,8,2. It has 2 electron excess to the nearest stable electronic configuration of noble gas neon. So இதுக்கு வந்துட்டு என்ன, இதில் எவ்வளோ எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. So magnesium has a tendency to lose 2 electrons from the outermost shell and acquire a stable electronic configuration forming magnesium cation. So magnesiumத்துக்கு வந்துட்டு 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுக்கு டெண்டன்சி இருக்குது அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்குது. ஸோ அந்த 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அக்வயர் பண்ணி மெக்னீஷியம் கேட்டையானை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்துட்டு அது லூஸ் பண்ணுது. ஸோ லூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடும். As explained earlier, 2 chlorine atoms will gain 2 electrons lost by the magnesium atom forming the magnesium chloride molecule. இங்கே பாருங்கள், பிக்சரில் பாருங்கள், இது மெக்னீஷியம் ஆட்டத்தோடது. ஸோ 2 இருக்குது, 8 இருக்குது, again 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு குளோரைன். குளோரைன் வந்துட்டு இங்கே 2 குளோரைன் ஆட்டம் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன்னில் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க, இங்கே வந்துட்டு ஒரே ஒரு குளோரைன் இருந்தது. ஆனால் இங்கே 2 குளோரைன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது. அதே மாதிரி 2, 8, 7 இருக்குது. ஸோ இங்கே அயனிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இது வந்துட்டு மெக்னீஷியம் கேட்டையான். ஸோ மெக்னீஷியம் கேட்டையானில் வந்துட்டு 2, 8, 2 இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகுனா, இந்த வெளியே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இங்கே ஒன்று வந்துடும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று இங்கே வந்துருச்சு. ஸோ இதான் வந்துட்டு குளோரைடு ஆனியன், இதான் வந்துட்டு மெக்னீஷியம் குளோரைடோட பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு illustration 2, formation of ionic bond in magnesium chloride. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு characteristics of ionic compounds வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு கெமிக்கல் பாண்ட்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைப் அயனிக் பாண்ட் பார்த்துருக்கோம். வீட்டில் வந்துட்டு இந்த டயக்ராம் போட்டு பாருங்கள். அப்போ தான் ரிப்பீட்டடாக படிங்க, அப்போ தான் வந்துட்டு புரியும். ஏதாச்சும் புரியலைன்னா நாளைக்கு கிளாஸில் கேளுங்க, இல்லாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் நாளைக்கு வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.